ஆயுதத்தோட வலிக்காவலுக்கு போற எங்களை வண்டிக்குள்ளார இறங்கி என்ன வேணாலும் செஞ்சுட்டு அக்யூஸ்டோட தப்பிச்சு ஓடுறவனை துரத்தி பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை மேடம். சிறைன்னு ஒரு படம். ஐயோ, இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி குவாலிட்டி படங்கள்லாம் தியேட்டர்ல ரொம்ப நாள் ஓடவே மாட்டேங்குது. வந்ததும் தெரிய மாட்டேங்குது, போவதும் தெரிய மாட்டேங்குது. அப்படி இப்படின்னு காத்துல நிறைய ஃபீட்பேக் வந்துச்சு. சரி, இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா, இதுல இவ்வளோ பெரிய லாஜிக் மிஸ்டேக்கை வச்சுக்கிட்டு எப்படி படம் ஓடும்? பட் இந்த லாஜிக் மிஸ்டேக்கையும் தாண்டி இந்த படத்துல நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஒரு படத்தை நம்ம கண்டினியூவா பார்க்கலாம் அப்படின்னு எது தீர்மானிக்கும் அப்படின்னா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் தான். அந்த ஃபர்ஸ்ட் சீனை ரொம்ப தரமா எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு கன் ஷாட், அந்த கன் ஷாட் வந்து ஒரு மாதிரி தரமா இருக்கும். செகண்ட் விஷயம், அப்துல் ரவூப் அப்படின்னு சொல்லி ஒரு பேருக்கான காரணத்தை அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த காரணம் தெரிஞ்சிருந்துன்னு சொன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அவருக்கான வீர வணக்கத்தை இந்த கமெண்ட்ல சொல்லி. இதுக்கு முன்னாடி அப்துல் ரவூப்ன்ற பேர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேர்ட் விஷயம், இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த மாதிரி ஒரு படம் மத்த டைரக்டர்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா படம் ஃபுல்லா ஒரு கேரக்டர் வருது அப்படின்னு சொன்னா அந்த முக்கியமான கேரக்டரை சாவடிச்சிருவான். அப்பதான் படம் நல்லா இருக்கும், ஒரு ஃபீலிங்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த விஷயத்த இந்த டைரக்டர் பண்ணல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். பெரிய லாஜிக் ஓட். இது லாஜிக் ஓட்டன்னு சொல்ல முடியாது, சீன் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். சீன் கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் மீ அட்லீஸ்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தரமான ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீன்ல விக்ரம் பிரபு ஒரு குற்றவாளியை சுட்டுருவாரு. அந்த குற்றவாளியும் செத்துருவாரு. அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்கும். அதனால அவர் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இன்க்ளூடிங் அவருடைய வீட்லயும் அந்த பிரச்சனை இருக்கும். கட் பண்ணா இன்னொரு சீன்ல இன்னொரு கைதியை சிவகங்கை கூட்டு போனோம். எங்க இருந்து? வேலூர்ல இருந்து சிவகங்கை கூட்டு போறாரு பஸ்ல. சோ இப்படி கூட்டு போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் சீனுக்கான தாக்கம் வந்து எதுவுமே அவருடைய ஃபேஸ்ல இருக்காது. ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க. என்ன அப்படின்னா, இவங்க குற்றவாளியை தப்பிக்க விட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் குற்றவாளியை தொலைச்சுவாங்க. எல்லா சீன்லயுமே வந்து போலீஸ் வந்து குற்றவாளியை தேடிட்டு இருப்பாங்க. இந்த படத்துல குற்றவாளி போலீஸை தேடிட்டு இருப்பான். என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. ஸோ இது வந்து சீன் கண்டினியூட்டி தான். ஒரு படத்துல ஒரு சீன் வச்சா அது பின்னாடி வர சீன்ஸ் வந்து அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணும். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாரும் சிவாஜி படம் பார்த்திருப்பீங்க, ரஜினி நடிச்ச படம். அந்த படத்துல ஒரு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு ஒரு பையன் வந்து, ஒரு குட்டி பையன் வந்து கீழே விழுந்து, அப்ப ரகுவரன் அவருக்கு வந்து சிபிஆர் பண்ணி காப்பாத்திடுவாரு. அப்ப ரஜினி பையன் செத்துட்டானே நினைச்சேன். எப்படி டாக்டர், எப்படி முடிஞ்சது? இதுக்கு சிபிஆர்னு பேரு. சடனா ஹார்ட் நின்னு போச்சுன்னா இம்மிடியட்டா சில நிமிஷத்துக்குள்ள சிபிஆர் பண்ணிட்டா உயிர் பழக்க வச்சிடலாம். அப்படியும் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலன்னா டீஃபிபிரிலேட்டர் மூலமா ஷாக் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். டாக்டர், நீங்க அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ராவா இருக்கும். அந்த சீன் எதுக்காக வச்சாங்கன்னே தெரியாது. படம் முடியும் போது தான் தெரியும். லாஸ்ட்ல அதே மாதிரி ரஜினிக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிடும். அந்த ஏடி யூஸ் பண்ணி ரஜினியை வந்து காப்பாற்றுவார். அப்போ அந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அந்த சிபிஆர் அப்படிங்கிறது வந்து அவ்வளவா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த சீன் புரியாம போயிட போகுது, இல்ல வேற மாதிரி இது கன்வே ஆயிட போகுது அப்படின்றதுக்காக இந்த சீனை வச்சிருப்பாங்க. பட் படத்துல லாஜிக் மிஸ்டேக் இல்லாம எடுக்க முடியாது. சிம்பிளா சொன்னா இதை ரொம்ப சரி பண்ணிருக்கலாம். அந்த விக்ரம் பிரபு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுக்கடுன்னு அந்த குற்றவாளி மேல வந்து இருந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த குற்றவாளியை சிவகங்கை கொண்டு போற மாதிரி, அதுக்கப்புறம் அவருடைய பிளாஷ்பேக்கை கேட்டு இது பண்ற மாதிரி எடுத்துட்டு போயிருக்கலாம். தட் மீன்ஸ் அந்த சீனுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வந்து நீங்க அடுத்த சீன்ஸ்ல நீங்க கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் இது ரொம்ப நம்ம லாஜிக் மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்தாதான் இந்த லாஜிக் மிஸ்டேக் கண்ணுக்கு தெரியும். அதர்வைஸ் படம் சூப்பர்வா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாம படம்லாம் எடுக்க முடியும். கம்ப்ளீட் நான் மிஸ்டேக் இல்லாம படம் எடுப்பேன் அப்படின்லாம் எந்த மாதிரியும் பண்ணவே முடியாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படங்களை என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி படங்கள் வரும்போது சினிமாவுக்கும் ஹெல்த், பாக்குற நமக்கும் வந்து நல்ல படங்கள் பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஃபைனலா சிறை சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதையும் தாண்டி படம் வேற லெவல். ப்ளீஸ் மிஸ் பண்ணாம பாருங்க.